great insult. 2 times ஹீரோவா இருந்த நான் 0 ஆயிட்டேன். Shit. இனிமே இது ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த பாலாவையும் மீனாவையும் நான் விட மாட்டேன். சேர விட மாட்டேன். ஃபுட்பால் கிரவுண்ட் கூட பேட் பண்ற. அவன செத்தடா. அங்க பாருடி. புடிடா. அம்மா எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணுமா? எதுக்கு வேணுமா? புக்ஸ், காலேஜ் ஃபீஸ், டொனேஷன் இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு தெரியுமா? அது இல்லாம இந்த மாசம் மட்டும் 5000 ரூபாய் உங்க அம்மா கிட்ட இருந்து பிடிங்கிருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் தண்ட செலவு பண்ணல. மொபைல் தான் வாங்கினேன். அந்த கருமத்தை தான் ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கிய. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேமரா மொபைல் வச்சிருக்காங்க. நான் மட்டும் டப்பா மொபைல் வச்சிருந்தா கேவலமா இருக்காதா? இந்த ரோஷம் படிப்புல இருக்கணும்டா. வெட்டி பந்தால இருக்க கூடாது. அம்மா எனக்கு 500 ரூபாய் கொடுக்கறியா இல்லையா? 5 பைசா கொடுக்க முடியாதா? அப்படியா? சரி, நான் இனிமே காலேஜ்க்கு போக மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன். போதுமா? சந்தோஷமா இருங்க. டேய் பாலா, நில்லுடா. போகாதடா. எனக்கு அவ போறாங்க. போட்டோ விடுறே. பிளாக்மெயில் பண்றான். ஓரிக்கி. அண்ணா 5 பிளேட் இட்லி வடை. டேய் இதான் மச்சான் உன் ப்ராப்ளமே. அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா. விடுறா. 1/5 காபி. ஆறா மறுபடியும் ஆரம்பிக்கிறான். மச்சான் பணம் இல்ல மச்சான். மச்சான் மால்டன் சாக்லேட், மச்சான் எனக்கு ஸ்ட்ராபெரி. ஏய் அங்க பாறா. டேய் சுதேடா. ஏய் வாட் ஹேப்பன் மேன்? ஏய் சுதேர். என்னடா இது? நீ வாங்குன மார்க்குக்கு இன்ஜினியரிங் பண்ணுவேன்னு நினைச்சோம். ஏன்டா? எங்க வீட்ல ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் மச்சான். +2 வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். நான் வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா பர்சன்டேஜ் எதுவும் வேலைக்கு ஆகாது மச்சான். சரி நான் அப்புறம் தம்பி இங்க அமித்னு இந்த நேபாளி பையனா? ரூம் நம்பர் 5. என்னடா மச்சான் வீட்டுக்கு போகல? இல்லடா, எங்க அப்பா 500 ரூபாய் கேட்டதுக்கு ஓவரா பேசிட்டாரு. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போலான்னு வை, நாளைக்கு 1000 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஓ ஆல் ஓவர் அப்பனுங்களே அப்படித்தான் மச்சான். அப்ப இந்த மாதிரி வெப்பன்ஸ் கொண்டா டீல் பண்ணதா நம்ம வேலைக்கு வருவானுங்க. லக்க 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 லக்க. என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமாடே? சிகரெட் தண்ணி மூத்தக்க குடி பண்ணிட்டானடா. பத்தாது அவன் ஃப்ரெண்டு பொம்பளை போஸ் டக்கறாண்டி. வல எங்க இருந்து உருப்பட போறான்? நான் செத்துட்டடா, பிச்சை தாண்டி எடுப்பேன். பா சாரி பா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் பா. மா ப்ளீஸ் மா, நம்புங்கம்மா ப்ளீஸ் மா. நம்பணுமா? வாடா கூட உட்காரா. இனிமே குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா? மா இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா. சத்தியம் பண்றா? அம்மா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்னேகா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பண்டி. வாவ். எதுக்கு எவ்ரி இயர் நைட் 12 மணிக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ற? அதுவா, நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சு பேண்ட் கட்டுவல்ல, அது மாதிரி தான் இதுவும். பிகாஸ் யூ ஆர் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். பண்டி, can I ask you something? Yeah, sure. ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா? Don't joke. லாஸ்ட் இயர் நீ கட்டின ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இப்போ கூட என் கையில இருக்கு, இனிமேலும் இருக்கும். You know why? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். லவ்வை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிரேட்னு நினைக்கிறேன் ஸ்னேகா. எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேஷன் இப்படியே கண்டினியூ ஆகும். I know I've hurt your inner feelings, but we are just good friends, da. Please, I'm very sorry. I'm very proud to have you as a friend. A true friend like you.
That's really great of you. Prince? The best prince? Of course, the best friend, Sneha. Happy Friendship Day. Thank you. மூவி சூப்பரா இருந்ததுல. ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. வெயிட், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். வாவ், so sweet. ஏய் என்னடா மச்சான், என்னடா அது? பார்க்கவே வேற ஒருத்தரோட இருக்கா. இவளுக்கோசரம் ஃபுட்பாலை விட்டு பாஸ்கெட் பாலுக்கு மாறினேடா. ஏய் மச்சான், இவ பால மாத்தினா அவ ஆளியே மாத்திட்டா பாருடா. மச்சான் நீ வாடா, அந்த சைனீஸ்காரனை உதைச்சு உன் லவ் அவளுக்கு புரிய வைப்போம். வா மச்சான். ஏய் என்னடா, நீ அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். அவளுக்கு நீ தான் கரெக்டா? அது தெரியாம எவனோ ஒருத்தரோட. விடு மச்சான், என் லவ் உண்மையானதா இருந்தா என்னைக்காவது அவனை புரிஞ்சுப்பா. ஏய் பாலா, பாலா. அவங்க நமக்குள்ள கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னாங்க. அதான் கெமிஸ்ட்ரி லெவல்ல சரி சைலண்ட் வந்து Hey!
ஆமா தேடிட்டு இருக்கிற காலேஜ் பசங்கள்ல இவனும் ஒருத்தன் சார். என்னடா உன் பேரு? குணா சார். என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் காலேஜ்ல பெரிய சேட்டைக்காரனாமா நீ? நானா? என் மூஞ்ச சரியா பார்த்து சொல்லுங்க சார். அதான் எழுதி ஒட்டி இருக்கேன். சார் நான் இல்ல சார். சார் என்கிட்ட போய் சொல்லு. சார் இல்ல சார். உண்மையை சொல்றா? சார் நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் என்கிட்ட நடிக்கிறியா? இல்ல சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சாரி சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். இவன் வழிக்கு வர மாட்டான். யோ ஏற்பாடு பண்ணியா? ஓகே சார். சார் 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 நான் சொல்லிடுறேன் சார். என்ன விடுங்க சார். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். பாலாவுக்கும் ரோபோவுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை சார். என்னடா பிரச்சனை? பாலா மீனாவை லவ் பண்றா சார். ஃப்ரெண்டோட லவ்வுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. உங்க பசங்களை ஒழுங்கா வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. இல்லைன்னா நான் உங்க எல்லாரும் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். வணக்கம் சார். வாங்க. அப்ஸ்காண்ட் ஆன பசங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார் அப்ஸ்காண்ட் ஆவறதுக்கு அவங்க ஒன்றும் கிரிமினல்ஸ் கிடையாது சார். அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால பயந்து போய் என்கிட்ட வந்துட்டாங்க. பாய்ஸ் வாங்க வாங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளாகணும்னு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புறாங்க. நீங்க லவ் கிவ்னு கிரிமினல்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடிக்க அனுப்புனா ரவுடி தரமா பண்ற. என்ன படிக்கிறதுனா என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டீங்க. அடி நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் நில்லுங்க. என்ன சார் இது சொல்லுங்க சார். நிறுத்துங்க. ஸ்டாப் இட். உங்க காலை உடைச்சு உள்ள போடுங்க. அப்படியே புத்தி வரட்டும். இத முதல்லயே உங்க வீட்ல நீங்க செஞ்சிருந்தா ஒரு பையனோட லைஃப் இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிருக்காது. நான் தெரியாம தான் கேக்குறேன். சின்ன வயசுல நீங்க எந்த தப்பு பண்ணது இல்லையா சார்? அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. தயவு செய்து அவங்க கிரிமினலா பார்க்காதீங்க சார். சின்ன வயசுல கோர்ட் கேஸ் நிலைஞ்சா அப்புறம் அவங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார். ப்ளீஸ் ஐயா 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 அவன் ஏதோ அறியாம பண்ணிட்டாங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. எனக்கு இருக்கு ஒரே ஒரு பையன். ஹலோ, இஸ் இட் ஓகே? தேங்க் யூ. ரோபோ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ. அதனால நீங்க தப்பிச்சீங்க. கான்ஸ்டபிள் சார், எஃப்ஐஆர்ல ஆக்சிடென்ட் கேஸை ஃபைல் பண்ண. நீங்க போலாம். நன்றிங்க ஐயா.